தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் போதக்காடு ஊராட்சியில் சேகர் என்பவர் 35 ஆண்டுகளாக வசித்து வருகிறார். இதனிடையே சேகர் என்பவர் வீட்டின் தடுப்பு சுவர் மீது காவல்துறையில் பணிபுரியும் ராஜேஸ்வரிக்கு சொந்தமான தென்னை மரம் சேகர் என்பவரின் வீட்டின் சுற்றுச்சுவர் மீது சாய்ந்துள்ளதால் இடையூறாக உள்ளது. அந்த மரத்தை அகற்ற வேண்டும் என்று காவல்துறையிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சேகர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் காவல்துறையினர் தங்களை அலைகழிக்கின்றனர் என்று குற்றச்சாட்டு வைக்கின்றனர். சேகர் குடும்பத்தார் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் அடியாட்களை வைத்து அவ்வப்போது மிரட்டுகின்றனர். எனவே சங்கர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களின் மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். மண்டல செய்தியாளர் டி. ராஜீவ்காந்தி, தமிழ்நாடு டுடே. இப்போ ஒரு 20 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது சார். நான் இந்த தென்னை மரம் காம்பவுண்டு சுவர் எழுப்புறதுக்காக ஊருக்கார்கிட்ட இந்த தென்னை மரம் எடுக்க சொல்லி ஊருக்கார்கிட்ட சொன்னேன். ஊருக்கார் சொன்னாங்க சார், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பிறகு நான் தென்னை மரம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் நடுவூர் ஸ்டேஷன் பொம்படி ஸ்டேஷனுக்கு போனேன் சார். பெட்டிஷன் கொடுத்தேன். கொடுத்து ஒரு 4-5 நாள் ஆச்சு. திரும்பி போய் கேட்டதுக்கு இல்லை, என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எஸ்பி ஆஃபீஸுக்கு போன்ட்டாங்க. அங்கேருந்து நான் நடுவு பொம்படி ஸ்டேஷன்லேருந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு போன பின்னாடி இன்னும் 20 நாள் நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. இது வரைக்கும் எந்த இதுவும் வரல சார். அதுக்கு பிறகே ஒரு 2015 இந்த ராஜேஸ்வரி பொண்ணு போலீஸ் வேலையில் இருக்குது. அவள் டார்ச்சில் முடியாமல் நான் மருந்து குடித்து தருமபுரி மருத்துவமனையில் நான் உயிர் பொழைத்து திரும்ப வந்தேன். அப்போந்தே எனக்கு இந்த டார்ச்சர் தான். எனக்கு இந்த 2 தென்னை மரமும் எடுத்து கொடுக்குமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வேற என்ன இது மாதிரி பிரச்சனை இருக்கு? 35 வருஷம் ஆகுது. அங்கே இந்த நிலம் பார்த்தீங்கன்னா அப்பா பேர்ல இருக்குங்க. முன்னாடி ஒரு புறம்போக்கு நிலம் அவங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி புறம்போக்கு நிலம் இருக்குங்க ஊர் நத்தத்தில். அந்த ஊர் நத்தம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்கிரமிச்சு கொட்டாய் போட்டு அதுக்கு வீட்டுக்கு முன்னாடி இப்போ 2015 பார்த்தீங்கன்னா அப்பாவை அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டிட்டு ரொம்ப மிரட்டினாங்க. பொம்படியிலேருந்து ஆள் கூட்டிட்டு வந்தாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா அப்பா மருந்து குடிச்சிதுங்க. மருந்து குடிச்சு அவர் தருமபுரி ஜிஹெச்சில் அட்மிட் ஆயிடுறாரு. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நடுவூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவருங்க பெட்டிஷன் எடுக்காததுனால தான் இவர் மருந்து குடித்தார். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு. இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே தான். இந்த தென்னை மரத்துக்கு போயிட்டு ஊருக்கார்கிட்ட சொன்னாங்க. அவங்க ஊருக்கார் எடுக்க சொன்னாங்க. இந்த ராஜேஸ்வரி மாரியம்மாள், அந்த ராஜேஸ்வரின்ற போலீஸ் வேலையில் இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஸ்டேஷனில் போலீஸாக இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நடுவூர் ஸ்டேஷனில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. 4 நாள் கழிச்சு மறுபடியும் போனோங்க. ஏங்க இது மாதிரி சொன்னோம், எதுவும் நடவடிக்கை எடுக்கலன்னு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் எஸ்பி ஆஃபீஸ் போங்க, நாங்கள் சொல்லி கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு வியாழக்கிழமை டேட்டு கரெக்டாக தெரில, அன்னைக்கு போய் பெட்டிஷன் கொடுத்தோம். இதுக்கு முன்னாடி 3 நாள் பின்னாடி வியாழக்கிழமை இப்போ போனோங்க. போய் பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அவங்க சரி எடுக்க சொல்லிடுறோம், அப்படின்லாம் நீங்களே எடுத்துருன்றாங்க. நாங்களாம் எடுக்கிறது அது தவறான விஷயம். நாங்கள் ஒண்டியாக இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று இது பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் எடுக்கலைங்க. இது மேற்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வேண்டிக்கிறோங்க. இந்த இடத்த பார்வையிட்டு அந்த ஊர் நத்தமும் இந்த தென்னை மரம் 2 தென்னை மரம் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பாத்ரூம் மேலே ஒரு தென்னை மரம் இருக்குதுங்க. அது குழந்தைங்க நாங்கள் எல்லாம் அதில் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறோம். தேங்காய் விழுந்து ஒரு அட்டையே உடஞ்சிடுச்சு. அந்த டைமில் பிள்ளைங்க நாங்களும் யாரோ ஒன்று உள்ளே இருந்திருந்தால் மேலே விழுந்திருந்தால் எங்கள் உயிர் காப்பீடு தானே. எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேன்றாங்க. அட்டையை மாற்றி கொடுங்கன்னா நாங்கள் அப்படி மாற்ற முடியாது, நீங்களே மாற்றிக்கிங்க அப்படின்னாங்க. ஒவ்வொரு டைமும் விழுந்துனே இருக்கும், நாங்கள் மாற்றினே இருக்க முடியுங்களா? அந்த கட்டை உடச்சி எடுத்து தான் மாற்ற முடியும். சும்மா அந்த டார்ச்சி டென்ஷன்லேயே உடம்பு சரியில்லாத ரொம்ப நாள் 10 நாள் படுத்துட்டேன். இப்போ இந்த இதில் இப்போ என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க மாவட்ட ஆட்சியருக்கு? அவங்க பார்த்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த 2 தென்னை மரம் எடுத்து கொடுத்து அவங்க எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இது பண்ணி முடியும்.